Hi friends, welcome to my channel. This is AK Suman. So இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரீசெண்ட் டேஸில் தமிழில் ரிலீஸ் ஆன ஹிட் லிஸ்ட். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம சேனலில் போடுற ரிவ்யூ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் கண்டென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி போடுற ரிவ்யூ. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மூவியோட எசன்ஸ் வந்து குறையாது. ஸோ இதுதான் நம்மளோட மோட்டிவ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவியை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சூரிய கதிர் கக்லார் அண்ட் கே கார்த்திகேயன் இப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா KS ரவிக்குமார். ஸோ இந்த மூவியில் லீட் ரோல்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா விஜய் கனிஷ்கா, சரத்குமார், முனிஷ்காந்த், கௌதம் வாசுதேவ் மேனன், சமுத்திரகனி, சித்ரா. ஸோ இவங்கெல்லாம் வந்து லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி பார்த்திங்கன்னா சைக்கோ த்ரில்லர் சாயலில் எடுக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஸோ அதை சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்க்கலாம். ஸோ ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு காமன் லைஃப்பை வந்து நார்மல் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவர் ஒரு வீகனாக இருக்கார். ஸோ வீகன்னா அவர் வந்து எந்த உயிரினத்தையும் ஹர்ட் பண்ணாமல் கொல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவுகளை அதை வந்து ஊக்குவிக்கிறவராக இருக்கார். ஸோ அதே ஏரியாவில் ஏசிபியாக இருக்கிறவர் தான் சரத்குமார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஈவெண்ட்டில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலி மேட்ஸை நம்ம கிட்னாப்பர் வந்து கடத்தி வச்சதுக்கப்புறம் ஹீரோவை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான். ஒரு டாஸ்க் பண்ண சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான். ஸோ அந்த விஷயம் பண்ணலைன்னா நான் வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக அட்டாக் பண்ணி அவனை வந்து பண்ண வைக்கிறான். ஸோ இப்படி தூண்டும்போது ஒரு கொலையை வந்து அவனோட விரோதிகளை வந்து இவனை வச்சு கொல்ல வைக்கிறான். ஸோ இந்த கொலை வந்து கடைசியாக வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சு அண்ட் அதிலேருந்து அவர் ஃபேமிலியை வந்து போலீஸும் இவரும் சேர்ந்து மீட்டாங்களா இல்லையா, இதிலேருந்து இவர் விடுபட்டாரா இல்லையா, அண்ட் அந்த கொலைகாரனோட மோட்டிவ் என்ன, ஸோ இது எல்லாமே சொல்கிறது தான் இந்த ஹிட் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு இந்த மூவியில் கேரக்டரைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லீட் ரோல் பண்ணது பார்த்திங்கன்னா விஜய் கனிஷ்கா. ஸோ அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். ஸோ இவர் வந்து டைரக்டர் விக்ரமனோட சன் தான். ஸோ இவர் கொடுத்த ரோலை வந்து ஆப்டாக பண்ணியிருந்தார். ஸோ ஒரு இன்னசென்ட்டாக இருந்து அண்ட் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கிட்னாப் பண்ணி ஒரு சூழலை க்ரியேட் பண்ணி இவரை வந்து ஒரு டாஸ்க்கை வந்து பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் வந்து கஷ்டப்படுறதையும் அண்ட் அதை வந்து இவர் வந்து ஃபேமிலிக்காக வந்து ட்ரை பண்ணுறதையும் ஸோ அதை வந்து நல்லாவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட ஆக்டிங் படம் ஃபுல்லாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரத்குமார். ஸோ சரத்குமார் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி எப்படி போர் தொழிலில் வந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கேரக்டரை வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ அவர் ஆஸ் யூஷுவல் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, பிகாஸ் அவரோட ரோலை ஆப்டாக நல்லாவே பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பாயிண்டில் ஒரு ட்விஸ்ட்டை வந்து உடைப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிவிஎம். ஸோ ஜிவிஎம்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டரையும் அவர் ஆஸ் யூஷுவல் அவரோட ஸ்டைலில் ஒரு கிளாஸான ஒரு விஷயத்தை வச்சு அவர் வந்து பண்ணிவிட்டு நல்லாவே முடிச்சு கொடுத்துருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமுத்திரகனி. ஸோ சமுத்திரகனி பற்றி சொல்லணுன்னா இதில் வந்து இவரை விட ஜிவிஎம்மை விட ஒரு கம்மியான போர்ஷன்ஸில் தான் வருவார், ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸில் வருவார். பட் ஆனால் அவர் வர போர்ஷன்ஸ் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எமோஷனை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் உண்டாக்கும். அதில் எனக்கு தெரியும், ஏன்னா பிகாஸ் நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ஷனில் தான் அவர் வருவார். இத்தனைக்கும் அவருக்கு பேசுகிறதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல வந்தாலும் அவரோட ஆக்டிங்கில் அண்ட் அவரோட கேரக்டரை வந்து கொடுத்த கேரக்டரை வந்து நம்மளை வந்து எமோஷ்னலாக அட்டாக் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது. அண்ட் அனிதான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன்ஸ்க்கு தான் வருவாங்க. பட் அந்த போர்ஷனில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். ஸோ அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து அந்த டைம் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து காமிச்சிருப்பாங்க படத்தில். ஸோ அந்த ஒரு எமோஷன்ஸை நல்லா கேரி பண்ணி ஸோ அந்த ஒரு சினாரியோவில் எப்படி அந்த பர்சன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ ஸோ அதை வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலோடையே நம்மளை வந்து பார்க்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரை அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு வில்லனாக பண்ண நம்ம கேஜிஎஃபோட கருடா. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அவரோட போர்ஷனை பயங்கரமாக கொடுத்து பர்ஃபார்மன்ஸஸ் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணியிருந்தார். அண்ட் முனிஷ்காந்த் அவரோட
அந்த ஒரு சப்போர்ட்டிங் ரோலை வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தேட்டருக்கு போய் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் எதுவுமே மோஸ்ட்லி ரிவீல் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அதனால் நான் ரிவீல் பண்ணாமல் தான் நான் இந்த ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன். பிகாஸ் நம்ம மோட்டிவ் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரிவ்யூ வித்தவுட் ஸ்பாய்லர். மூவியோட கிராஃப் அண்ட் ஓவரால் மூவி எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மெயின் கிரெடிட் இந்த படத்துக்கு வந்து நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில். அந்த ஒரு மாஸ்க்மேன் கேரக்டர். பிகாஸ் அந்த ஒரு மாஸ்க்மேன் கேரக்டர் யார் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அந்த அவரோட வந்து பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அண்ட் டயலாக்ஸ் ஆகட்டும் அண்ட் அவங்க சொன்ன விதம் ஆகட்டும், சொன்ன கருத்தாகட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அந்த ஒரு எப்படி நம்ம பேட்மேனில் வந்து அந்த ஒரு ஜோக்கர் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் அதை வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ளஸ். ஸோ அந்த ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணதுக்கும் அண்டு அதுக்கான டைலாக்ஸ் எல்லாம் போட்டு கவுண்டர் அடித்ததுக்கும் ஸோ கொஞ்சம் ரசிக்கும்படியாக சிரிக்கும்படியாக சம்டைம்ஸ் வந்துச்சு அந்த ஒரு சீரியஸான சீனில் கூட. ஸோ அது வந்து நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ மூவியோட கிராஃப் பற்றி சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஒரே சீர்கோட்டில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் அவரோட லைஃப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அண்ட் கிட்னாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் கொடுக்கறதுலேருந்து ஒரு இன்டர்வலில் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ட்விஸ்ட்டோட ஒரு இன்டர்வல். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டு அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஃபைனலில் கிளைமேக்ஸில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கோட முடித்து திரும்பி அதுக்கு வந்து ஒரு ரிவீல் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தோட செமையாக முடித்தாங்க படத்தை. ஸோ ஓவரால் இது வந்து வேறு லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் எனக்கு பட்டுச்சு. த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸு செமையாக இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் 2-3 சமூக நிகழ்வுகளை வந்து நம்மளை வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியும் அண்ட் அந்த டைமில் நடந்த ஒரு விஷயத்தையும் வந்து அண்ட் நம்மளே கேள்வி கேட்குற மாதிரி 2-3 இடத்துல வந்து சமூக உணர்வோடு சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு கொஷின் ரைஸ் ஆகிற மாதிரி இல்லை ரைஸ் பண்ண மாதிரி டேரக்டர் வந்து கேட்டிருந்தார். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு கருத்துக்களையும் நல்லா பகிர்ந்திருந்தார் இந்த ஒரு படத்து மூலயமா. அண்ட் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். பிகாஸ் என்ன தான் சைக்கோ கில்லர் மூவி அப்படின்னு சொன்னாலும் அந்தளவுக்கு ரத்தம் தெரிக்கிற சீன் இல்லை. அப்படியே இருந்தாலும் இதில் நிறைய கருத்துக்கள், நிறைய நம்மளை வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து பதிய வைக்கிறதுக்கு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது மாற்றத்துக்காக கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான் இது. ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்க்கலாம். த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் அண்ட் ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்க்குறதுக்காகவும் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.